இன்னைக்கு நான் இங்கே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மகளா, அரசியல் கட்சி நிர்வாகியா பேச வரல. ஒரு மகளா, ஒரு வன்னிய சமூகத்து தமிழச்சியா, மனசு முழுக்க ரணத்தோட, ஆனா அதே சமயம் மனசு முழுக்க ஒரு வைராக்கியத்தோட உங்க முன்னாடி வந்து நியாயம் கேட்டு நிக்கிறேன். இன்னைக்கு காலையில அப்பாவை பார்த்தேன். அந்த மனுஷன் முகத்துல எந்த மனுஷன் சிங்கமா கர்ஜித்தாரோ, எந்த மனுஷன் இந்த தமிழ்நாட்டு அரசிலேயே 40 வருஷமா ஒரு கலக்கு கலக்கினாரோ, அந்த மனுஷன் கண்ணுல இன்னைக்கு ஒரு வலி தெரிஞ்சுது. எத்தனையோ பொதுக்குழுவை அவர் நடத்தியிருக்கார். ஆனா இன்னைக்கு அந்த வலி உடம்பு வலி இல்லை. தான் பெத்த பிள்ளையே, தன் மாரோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே சுயநலத்துக்காக தன்னை முதுகுல குத்தனதால வந்த அந்த ஏமாற்றத்தின் வலி அது. கடந்த சில மாசமா என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, கேவலமா பேசுறாங்க. ஐயா பேர்ல இருக்கிற கட்சிய ஐயா கிட்ட இருந்தே புடுங்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இனியும் நான் சும்மா இருந்தா நான் அவருக்கு பிறந்த ஒரு நல்ல மகளே இல்லை. அதான் இத்தனை வருஷமா நான் ஏறாத இந்த அரசியல் மேடைக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு மேடை பேச்சு பேச தெரியாது, பழக்கமும் இல்லை. ஆனா என் மனசுல இருக்கிற அந்த உண்மையான உணர்வை உங்ககிட்ட அப்படியே நான் சொல்றேன்.